இஸ்ரேல் சர்வதேச குற்றவாளி நாடா? நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் காலி. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா. பாலஸ்தீன விவகாரத்தில் முக்கிய திருப்பம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலில் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காசா மீதான போர் நடவடிக்கைகள், பாலஸ்தீனிய மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஆகியவை தேர்தலில் முக்கிய விவாதத்தாக மாறியிருக்கு. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா பாலஸ்தீன விவகாரத்தில் நெதன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் அனைத்துக்கும் துணை போகும் அமெரிக்கா வழக்கம் போல நெதன்யாகுவையும் கலட்டி விட்டதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்தும், இந்த பின்னணியில் இருப்பது என்ன என்பது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நெசட் அமைப்பில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அங்கம் வகிக்குது. இதில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லீகுட் கட்சி உள்ளிட்ட பெரும்பான்மையான கட்சிகள் வலதுசாரி சிந்தனையை கொண்டவையாக விளங்குகிறது. தற்போது வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இஸ்ரேலின் எதிர்கால வெளியுறவு கொள்கையையும் உள்நாட்டு அரசு நிலைப்பாட்டையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியில் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் இந்த தேர்தலை சுற்றியே நகர்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் எல்லைப்பகுதி ஆக்கிரமிப்புகள் காரணமாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அரசு மீது சர்வதேச அளவில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக காசா மோதலில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் உலக நாடுகளுடைய மனசாட்சியை ஒரு ஒழுக்கியிருக்கிறது. இந்த சூழலை மேலும் தீவிரமாக்கக்கூடிய ஒரு வகையில் நெதன்யாகு அமைச்சரவையில் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கும் இடாமர் பென் கிரிவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் அமைச்சர் பென் கிரிவின் தினமும் இரவு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிவாரண உதவிகளை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் பேசியதாக வெளியாகக்கூடிய தகவல் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவரது இந்த கருத்துக்கு சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் தங்களது கடும் கண்டனங்களை பதிவு செய்து வராங்க. இத்தகைய சூழலில் தான் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹெவிக் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கார். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதும் அதன் பெயரில் பாலஸ்தீனிய மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளும் பயங்கரவாத செயல்களுக்குள்ள அடங்கும் என அவர் பகிரங்கமாக கூறியிருக்கார். பாரம்பரிய நட்பு நாடாக விளங்கும் அமெரிக்கா நெதன்யாகு அரசின் சில நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது அரசியல் அரங்கில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சர்வதேச அரங்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது போர் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய விவகாரம் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. போர்க்களத்தில் தனது பிடியை இறுக்கிக் கொள்ளும் நெதன்யாவுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றங்களின் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகள் ஒரு சேர முழக்கமிட தொடங்கியிருக்கு. இந்நிலையில் காசா விவகாரத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைக்கும் அமைதி ஒப்பந்தங்களை நெதன்யாகு தன் சுய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து மறுத்து வருவது சரிதான் என்று ஒரு தரப்பு வாதிடுது. ஏனெனில் நாட்டின் பாதுகாப்பையும் தீவிரவாத ஒழிப்பையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பது அவர்களுடைய வாதம். ஆனால் மறுபுறம் நெருக்கடியான இந்த சூழலிலும் தன் அரசியல் பிழைப்புக்காகவும் தேர்தல் வெற்றிக்காகவும் போரை நீட்டிக்க பார்ப்பது முற்றிலும் தவறு என்று அமெரிக்காவும் உலக நாடுகளும் குற்றம் சாட்டுவது நிதர்சனம். கூட்டாளியாக இருக்க வேண்டிய அமெரிக்காவே நெதன்யாகுவின் போக்கை கண்டித்து திரும்பி இருப்பது குறித்து நேயர்களே என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.